சூழல் தொகுதி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுகுமாராய நான். அதாவது இன்னைக்கு காலையிலேருந்தே பணப்பட்டுவாடை ரொம்ப அதிகமாக நடந்திருந்தது. அதாவது 20ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 20 நேற்று நைட்டு 8 o'clockலேருந்து நாங்கள் வந்து ஆரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம். ஆனால் எந்த நடவடிக்கை இருக்குல்ல. 11 மணிக்கு இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே நாங்கள் வந்தோம். வந்து பார்த்த இடத்துல ஒரு ஆள் பணத்தோட ஓடினாரு. இன்னொரு சம்பந்தம் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எங்களை பார்த்தோன்னா பயந்தாங்க. இந்த மாதிரி வந்து செக்கிங் வந்திருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க செக்கிங் வந்தாங்க எப்படி தெரியும்? நாங்கள் போனது அவங்க சாதாரண குடும்பங்கிறாங்க. அவரோட போனை வாங்கி பார்த்தா ஒரு 8:30லேருந்து 10 o'clock 150 கால் பேசியிருக்காரு. அவருக்கு சாதாரண மனிதர் 150 கால் பேச அவசியம் இல்லை. எல்லா வெவ்வேறு நம்பர்ஸ் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து ஏன் வந்து எந்த நடவடிக்கையும் ஆர்வம் எடுக்கல. நாங்க கொடுத்து அனுப்பிச்சதுல பட்டணம்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனாங்க. போனது வந்து ஒரு கட்சிக்காரங்க தான் போனாங்க. இவங்க ஆர்ஓவோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுகள் யாரும் போல. அப்போ இவங்க எப்படி தகவல் கொடுக்குறாங்கன்னு தெரியணும். கட்சிக்காரங்க போய் அவங்களை வெளியே அனுப்புறாங்க. ஏடிஎம்கே காரங்களை அனுப்பிச்சு அந்த இடத்த கூட்டிட்டு வராங்க. பட்டணம் முழுவதும் நடந்த விஷயம் இது. அப்படிங்கும் போது எப்படி இது வந்து விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஆர்ஓ என்ன பண்றாரு? இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தர், எலெக்ஷன் ஆஃபீஸர் கலெக்டர் கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஆர்ஓ கிட்ட கொடுத்தேன். அப்புறம் ஒரு சார், ஒரு ஐஏஎஸ் சார் வந்திருக்காரு தெலுங்கானால. அவர் என்னோட தொகுதிக்கு பொறுப்பாளர். அவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆன்லைன்ல பண்ணிருக்கேன். அதுவும் பண்ணியாச்சு. ஆனா எந்த நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் பணப்பட்டுவாடை நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த எலெக்ஷன்? பணத்தை மட்டுமே கொடுத்து நம்பி இது பண்றதுக்கு எதுக்கு இந்த எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் பணப்பட்டுவாடா இருக்கு. 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. அதிமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப இருகூர்ல கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பணம் பக்கத்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. நாங்க போட்டோ எடுக்கிறதுக்குள்ள இறங்கி ஓடுறாங்க. அப்ப நான் நேர்மையா பூத் ஸ்லிப் கொடுக்க வந்தேன்னா நின்றுக்கலாமே, நின்று கொடுத்துருக்கலாம். அதை விட்டு போட்டு ஏன் வந்து இந்த அளவுக்கு ஓடணும்? இப்ப இங்கேயும் ஒருத்தர் பூச்சி ஓடிட்டாரு. அப்புறம் இவங்க வந்து தகாத வார்த்தையில் பேசுறாங்க. எங்களோட இந்த பொண்ணுக்கு தான் பார்த்தாங்க. போய் பார்த்ததுக்கு அவங்க தகாத வார்த்தை பேசினாங்க. அப்புறம் தான் நாங்க வந்து ரோடு மொழி பண்ணோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. காம்ப்ரமைஸ் நாங்க பேசுறோம், ஒன்னும் பிரச்சனையில முடிச்சுக்கலாம்னாங்க. அப்புறம் நாங்க எந்திரிச்சு 5 நிமிஷம் நாங்க ரோட்டுக்கு இந்த வந்துட்டோம். அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் பேசுனாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வர சொன்னாங்க. அவங்க அந்த பறக்குமடையிலேருந்து எஸ்டிஎஃப் பண்ணாங்க. அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் எல்லா இன்ஸ்பெக்டர் வச்சு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல என்ன நடவடிக்கைங்கிறது அவங்க எடுப்பாங்கன்னு நம்புறோம்.